அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயின் வார்த்தைகள். மோசே என்ன சொல்றார்? கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். சில வேளைகள்ல சில சூழ்நிலைகள்ல நம்ம அப்படி தயங்கி போய் நிற்போம். செங்கடலுக்கு முன்னாடி அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டு இருந்திருப்பார்கள். கலங்கி போய் நின்றுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல மோசே எதை நினைச்சு பார்த்தாரு? தன்னை கொண்டு எகிப்தின் மந்திரவாதிகள் எல்லாரையும் முறியடித்தாரே சர்வவல்ல தேவன், அவரால் இப்ப கூட எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு எண்ணி பார்த்திருப்பார். அதைத்தான் இஸ்ரவேலருக்கு மோசே கற்றுக் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் செய்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டீர்களே. உங்க சின்ன வயசுல, நீங்க படிக்கிற காலத்துல, உங்க திருமண வாழ்க்கையில பிள்ளை பேர் உண்டாகும் பொழுது ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்க பார்த்தீங்கல்ல, அதே போன்ற ஒரு அற்புதத்தை இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுகிற இக்கட்டான அந்த சூழ்நிலையிலே தேவனால செய்ய முடியும் நம்புறீங்களா? பிரியமானவர்களே, மோசே அதைத்தான் இஸ்ரவேலருக்கு சொன்னார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டீர்களே. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இடுக்கமான ஒடுக்கமான துன்பகரமான தப்பிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழ்நிலையில நம்ம எதை நினைச்சு பார்க்கணுமா? ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் அற்புதங்கள், அதை யோசித்து பார்த்தா நம்ம தப்பிச்சிருவோம். இந்த சூழ்நிலையிலையும் நான் தாண்டி வந்துருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்துரும். நம்ம பிழைத்துக் கொள்ளுவோம், ஜெயித்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, ஆதலால் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வழி என்னன்னா, அவிசுவாசத்தோடு நாம் காணப்படும் பொழுது பிசாசு நம்மளை விழுங்கி போட்டுருவான்ல. அந்த சூழ்நிலையில கடந்த காலங்கள்ல தேவன் செய்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி பார்த்து நான் மறுபடியும் ஜெயிப்பேன், மறுபடியும் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி உறுதியோட அறிக்கையிட கற்றுக்கொள்வோமா? இன்னைக்கு அப்படி நீங்க அறிக்கையிட்டு இந்த நாளுக்குள்ள நுழைங்க. பிரியமானவர்களே, பெரிய நன்மைகளை பார்ப்பீங்க. அதே போன்று அல்லது அதைவிட பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க காணும்படி தேவனாகிய கர்த்தர் செய்வார், அல்லது இன்று முதல் காணும்படி செய்வார், இந்த வாரத்திலே காணும்படி செய்வார், இந்த மாதத்திலே ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பார். நம்பிக்கையோடு இருப்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, பொல்லாத பிசாசு சில வேளைகள்ல எங்க கிட்ட சொல்லுவான், நீ தப்பிக்க முடியாது, இந்த சூழ்நிலை கொடுமையானது. ஆனால் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில தேவன் முந்திய நாட்கள்ல செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைவு கூர்ந்து எண்ணி பார்த்து ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் நாதா. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.